இன்னைக்கு நல்ல சாஃப்டான ஜூஸியான ரசகுல்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் 1 லிட்டர் பாலை தண்ணி எதுவும் சேர்க்காம காய்ச்சி பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு லெமனோட ஜூஸை இது கூட சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா பால் தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை அப்படியே ஒரு காட்டன் துணியில் மாற்றிட்டு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல் போகும். தண்ணி இல்லாமல் இறுக்கி பிழிஞ்சிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னீரை எடுத்து நல்ல ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம பிசைஞ்சிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா நல்லா சாஃப்டா வரும். இப்போ அது எந்த வித கிராக்கும் இல்லாம குட்டி குட்டி பால்ஸா உருண்டை பிடிச்சி எடுத்துப்போம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ சர்க்கரையும் 1 லிட்டர் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் இது கூடவே சேர்த்துட்டு 8லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்ம போட்ட அளவை விட அது டபுள் மடங்கா பெருசாகி வரும். ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரசகுல்லா ரெடி.